ரைட், ஒரு இந்தியன் ஆயில் இருக்குது, ஒரு 2 லிட்டர்ஸ். இடையில நைட்டு வரும்போது இந்த ஒரு சம்பவம், சரியான சம்பவம். ஆனால் உண்மைக்கே ஒரு ஜர்க்கு வாங்கி விட்டுருச்சு. அதாவது நான் என்ன பண்ணேன், வண்டியில் வந்துட்டு இருந்தேன், இருட்டு, காலையில் ஒரு 5:10 5:15 இருக்கும் சரிங்களா. என்ன நடந்துச்சுன்னா, அவன் வாட்டுக்கு வந்துட்டேன், சடனாக ஒரு ஆள் கண்ணுக்கு முன்னாடி ஸ்பான் ஆனார் பாருங்க. அந்த மனுஷன் அங்கே தான் இருந்தாப்புல, ஏதோ உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் ரோட்டுக்கிட்ட வந்துட்டாப்புல. அடி அள்ளு தூக்கி வாரி போட்டுருச்சு ஒரே செகண்டு. அதனால் ரெக்கார்ட் பண்ணலை. ஒரு செகண்ட் அள்ளு இல்லை கைஸ். உண்மைக்கு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, இருட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டில் சடனாக லெஃப்ட் சைடில் திடீர்னு ஒரு உருவம் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரோட்டில் வண்டி இல்லை, வேறு எந்த வண்டியும் இல்லை, நான் கத்துன கத்துல அந்த மனுஷன் ஜர்க் ஆகுறாப்புல. ஆப்பாடா சரி, அது மனுஷன் வேற எந்த ஜீவராசியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்சோ ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கோஸ்ட். ரெண்டு சம்பவம் இருக்குது, ஆக்சுவலி 3 சம்பவம். நான் 3ஆவது சம்பவம் இப்போதைக்கு சொல்ல முடியாது, ஒரு 2 சம்பவத்தை நான் சொல்கிறேன். முதல் சம்பவம் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கும் போது நடந்துச்சு. நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், 1000 லைட்ஸ் கிட்ட நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ட்ரிபிள் கேனில் ரூமு. 1000 லைட்ஸ்லேருந்து நம்ம இஏ மால் வழியாக நான் வந்து ட்ரிபிள் கேனுக்கு போயிட்டுருக்கேன். ஏர்லி மார்னிங் ஒரு 4:45 இருக்கும். கரெக்டாக இஏ மால் கிட்ட ஒரு லைட்டு, நம்ம ஸ்ட்ரீட் லைட் இருக்குது பார்த்தீங்களா, பிளிங்காக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சார் நான் பாட்டு நார்மலாக வந்துட்டு இருந்தேன், சேம் ஸ்ப்ளெண்டர்லாம் வந்துட்டு இருந்தேன். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை துள்ளி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு இந்த குழந்தை துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது ஜம்ப் பண்ணி விளையாண்டுட்டு இருந்துச்சா, எங்கிட்ட ஓடி ஆடிக்கிட்டு. நான் நினச்சேன் இந்த பாவம் அந்த ரோட்டில் படுத்து தூங்குவாங்க பார்த்தீங்களா, யாரோட குழந்தையோ விளையாண்டுக்கிட்டு இருக்குது காலங்காத்தா தூக்கம் இருந்துச்சு, இது பண்ணிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுக்காமல் கிட்டக்க போகிறேன். கொஞ்ச நேரத்தில் கிட்டக்க போக அந்த குழந்தை காணோம், வேனிஷ், டோட்டல் வேனிஷ். நான் இங்கிட்ட சொல்லிட்டு பார்க்குறேன், தேடி பார்க்குறேன் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு காக்கா கூட கிடையாது. அந்த குழந்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியல. ஒரு 2 செகண்ட்ஸ் தான், அப்படியே வேனிஷ் ஆயிடுச்சு. இது இது வந்து 2வது சம்பவம். ஆக்சுவலாக இந்த இது வந்து நடந்தது 2வது சம்பவம். முதல் சம்பவம் நான் எம்பிஏ படிக்கும் போது ஹாஸ்டலில், ஃபஸ்ட் இயர் செகண்ட் செம், ரூமில் நான் மட்டும்தான். ஏன்னா நான் ஃபஸ்ட் இயரில் நான் மட்டும்தான் ஹாஸ்டலில் இருந்தேன். எங்கள் இதில் மற்ற எல்லாருமே டே ஸ்காலரு, நான் ஒருத்தர் மட்டும்தான் ஹாஸ்டலு. இன்னும் ஒரு சில பசங்க வந்து என்ன பண்ணாங்க, வெளியில் ரூம் எடுத்து தங்கிட்டாங்க. ஹாஸ்டல்லாம் இல்லை, நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பசங்க வெளியில் ரூம் எடுத்து தங்கிட்டாங்க. நான் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்ததுனால செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு லேட் நைட் படிச்சுட்டு இருப்போம்ல செமஸ்டர் எக்ஸாமுக்கு. எப்போவுமே நம்ம தான் அந்த லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பரேஷன் தானே எப்போவுமே. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னாச்சு, அன்னைக்கு காலையில் ஹாஸ்டலில் கூட்டுறதுக்கு எந்த ஒரு அக்கா, ஐ மீன் இந்த லேடிஸ் வருவாங்க எப்போவுமே கூட்டுறதுக்கு அக்காங்க, ஒரு 2 வீக்ஸாக அந்த அக்காங்க வரல, ஜென்ஸ் தான் வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க ஹாஸ்டலை. எனக்கு சடனாக என்ன ஆச்சு, ஒரு ஹேர், நல்ல லென்த்தியான ஹேர் என் ரூமில் கிடச்சிச்சு. எங்கே இருந்தால் வந்து என்ன, இத்தனைக்கு நான் சிங்கிளாக இருந்ததுனால ரூமில் நான் ஒருத்தனால நான் ரூமை க்ளீனாக வச்சுருப்பேன். எனக்கு அந்த ஒரு க்ளீன்லினஸ் பிடிக்குன்றதுனால நான் க்ளீனாக வச்சுருப்பேன். கூட்டி வீக்லி ஒன்ஸ் தொடச்சி வச்சுருவேன்னா. வாய்ப்பே இல்லையே, அது 2 வாரமாக அந்த அக்காங்களும் வரல. 2 நாளைக்கு முன்னாடி தான் கூட்டி ரூமை தொடச்சேன். எப்படி இவ்வளோ லென்த்தான முடி வந்துச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம். சரி, ஏதோ காற்றுல எங்கிட்ட இருந்தோ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கிறாம விட்டேன். அன்னைக்கு நைட்டு தாங்க நினச்ச சம்பவம், முதல் சம்பவம். ஒரு 3 பெட் இருந்துச்சு எங்கள் ரூமில். நான் உட்காந்து லேப்பில் வந்து படிச்சுட்ருக்கேன், செமஸ்டர் எக்ஸாம் காலையில். நைட்டு ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஒரு 11:30 மணி 12 மணி இருக்கும் கரெக்டாக சொல்லணும்னா. 11:30 to 12 o'clock இருக்கும்.
சடனாக பெட்டு இரும்பு பெட்டு மேலே பெட்டு போட்டிருக்கு. கீச்சுன்னு ஒரு சவுண்டு. இந்த இரும்பு பெட்டில் குதிச்சா எப்படி இருக்கும்? கீச்சுன்னு. என்னடா எங்கிட்ட இருந்து அந்த சத்தம் வருதுன்னு பார்த்துட்டு இருக்க, மறுபடியும் ஒரு சவுண்டு. அப்படின்னு பார்த்தா பெட்டு அப்படியே அமுங்கி எந்திரிக்குது. நம்ம பெட்டில் உட்காந்துட்டு எந்திரிச்சோம்னா அந்த ஒரு குழி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, முதல் பெட்டு அமுங்கி எந்திரிக்குது. மறுபடியும் 2வது பெட்டில் கீச்சின்னு சவுண்டு வருது, அம்மிங்க எந்திரிக்குது. 3வது பெட்டில் நான் உட்காந்துருக்கேன் லேப்டாப் வச்சு. நான் அப்படியே சவுண்டு எதுவுமே கொடுக்கல. லிட்ரலி சைலன்ஸ். என்னோட பெட்டு அப்படியே ஒரு செகண்ட் அமுங்குது. நான் உட்காந்துருக்கேன் இத்தனைக்கும். இப்படின்னு எந்திரிச்சுன்னா ஒரு 2 கால் வச்சு இருக்குது பார்த்தீங்களா, கால் வச்சு அந்த பெட்டு மேலே இருக்குது, பெட்ஷீட்டில் கரெக்டாக அந்த கால் வச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், இந்த லேட் நைட் படிக்கிறத முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி. நான் அன்னைக்கு இது பண்ணுவேன் தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சீனியர் ஒருத்தர் சொன்னார், ராமுன்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் இருந்தார். அவர் ஒரு வாட்டி என்ன பண்ணார், நான் வேறு ரூமில் இருந்தேன், என் சீனியர்ஸ் வந்து 4 பேர் அந்த ரூமில் படுத்துருந்தேன். மொத்தம் 6 பேர் சீனியர்ஸ், 3 பேர்னு சொல்லிட்டு 2 ரூமில் இருந்தாங்க. இந்த ராமு சீனியர் என்ன பண்ணார், திடீர்னு வந்து என் ரூமில் வந்து உட்காந்துட்டாரு. அடுத்த ஒரு நாள், ஏன் ப்ரோ இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் உட்காந்து படிக்கல? இல்லை விவேக்கு, நான் இனிமேல் எக்ஸாம் முடிவு வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, அங்கே தனியாக படிக்க விரும்புகிறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணால், அப்புறம் தான் சம்பவத்தை சொன்னார். செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நைட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஒரே செகண்ட் கேஸ், நான் அதை கண்டினியூ பண்ணேன். முதல்ல ரூட்டை பார்த்துக்கிறேன், கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பாட்டுக்கு உங்கள்கிட்ட என் கதையை சொல்லிவிட்டு ரூட்டு மாதிரி போயாச்சு நான் சொல்லி முடிஞ்சு. ஜஸ்ட் அ செகண்ட். மணி 6:33 ஆயிடுச்சு. இன்னொரு 49 கிலோமீட்டர்ஸ், 1 hour 11 minutes காட்டுது. சரி, போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் இருந்துச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு, ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் இருந்தாலும் ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே போவோம். லெட் மீ கண்டினியூ த ஸ்டோரி. என்ன சொன்னார், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, விவேக்கு, இந்த மாதிரி நான் நைட்டு படுத்திருந்தேன்டா, சடனாக எனக்கு ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஃபேன் ஓடிட்டுருக்கு, எல்லாம் ஓடிட்டுருக்கு, ஆனால் சடனாக வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. யாரோ என் நெஞ்சு மேலே ஏறி மிதித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. என்னால் சவுண்டு கூட கொடுக்க முடியல. லிட்ரலி என்னால் சவுண்டு கூட கொடுக்க முடியல, கத்த முடியல, எதுவுமே பண்ண முடியல. யாரோ என் மேலே ஏறி குதிச்ச மணிக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்போ நான் ஃபஸ்ட் செம்மு, அவங்களுக்கு அந்த லாஸ்ட் செம்மு, ஐ மீன் 4th செம், 3rd செம் நடந்துட்டு இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் செமஸ்டர். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு வேக்கு. அதான் நான் அடுத்த நாள் நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து படிச்சுட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அன்றைக்கி அந்த மனுஷன் பட்டை போட்டிருக்கும் போதே நினச்சேன் சரி சம்திங். ஏன்னா இத்தனை நாள் திடீர்னு பட்டை போடாத ஆள் சடனாக பட்டையை போட்டுட்டு வந்து நிற்கிறாரு, படுக்கிறாரேன்னு யோசித்தேன் இங்கே வந்து படிக்கிறதுக்கு. அப்புறம் தான் சொன்னார், இது ஏற்கனவே ஒரு சம்பவம். நான் அவங்க ரூமில் படுத்துக்கும் போது, நான் ஃபஸ்ட்டு போய் போன டைம் வந்து ரூம் இல்லை, லைக் லிட்டரலி மற்ற சீனியர்ஸ் இன்னும் காலி பண்ணாமல் இருந்ததுனால மாடர்ன் வந்து என் MBA சீனியர், என்னோடய MBA சீனியர்ஸ் ரூமில் இருப்பா, ஒரு 2 weeks மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க, 4 பேரா, நீங்கள் வந்து 2 weeks அப்புறம் அந்த ரூம் வேக்கண்ட் ஆயிரும், நீ வந்து அந்த ரூம் எடுத்துக்கன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட படுத்துக்கும் போது நான் இதே தான், அவங்க 2 பேத்துக்கு நடுவில் படுத்திருக்கேன். இந்த அதே ராமு சீனியர் தான் என்னை நைட் நேரத்தில் எழுப்ப பார்த்துருக்காரு. ஆனால் அவரை எழுப்ப விடாமல் என்ன பண்ணி கையை பிடிச்சி யாரோ பிடிச்சி அமுக்கி வச்சாங்கன்னா எப்படி இருக்கும், நம்ம கையை வச்சு யாராச்சும் தொடணும்னு நினைப்போம், ஆனால் யாரோ நம்மளை வந்து இது பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிட்டு எதுவுமே நகர விடாமல் பண்ணா அந்த மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு போகும்போது சொல்கிறாப்புல. சரி, அந்த ரூம் தானே பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் என்னோடய வார்டன் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டார். என்னைய தூக்கி அந்த ரூம் மாற்றி விட்டார். நான் அதை மறந்துட்டேன் அவங்க சொன்னதவே. நான் என் செமஸ்டரை முடிச்சுட்டு வந்தோடனே அந்த ரூம் வந்து ME படிக்கிற பசங்களுக்கு கொடுத்துட்டாரு. ME ஃபஸ்ட் இயருக்கு. வேக்க நீ உன் சீனியர் ரூம் எடுத்துக்க, நீ வந்து அந்த ரூமை வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துட்டோம், நீ வந்து உங்கள் சீனியர்ஸ் இருந்தாங்களே அந்த ரூம் எடுத்துக்க. நான் கேஷுவலாக சரி ஓகே
அப்படின்னு சொல்லி எடுத்தா அப்போ தான் நடந்துச்சு அந்த சம்பவம். செகண்ட் செமஸ்டரில் எக்ஸாம் டைமில் அப்போ தான் எல்லா டாட்ஸும் எனக்கு கனெக்ட் ஆச்சு கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 சம்பவம். 3வது ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தை நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பலை. அதை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கோஸ்ட் சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துருக்குது. ரியாலிட்டியாக நான் பார்த்துருக்கேன், கோஸ்ட்டை ஃபீலும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு இன்றைக்கி காலையிலையும். சடனாக அந்த மனுஷன் வந்தார் பாருங்க, ஒரு செகண்டு அள்ளு இல்லாமல் போச்சு எனக்குலாம். உண்மையாக சொல்லணும்னா சன்ரைஸ் செம்மையாக ஆயிடுச்சு அங்கிட்டு. ஆனால் மேகம் மறைச்சி நிற்கிது. மேகமலை 51 கிலோமீட்டர் மேகமலை, இன்னொரு 51 கிலோமீட்டர்ஸ் மேலே போகிறதுக்கு. ஸோ உங்கள் லைஃப்லேயும் கோஸ்ட் சம்பவம் நடந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன நடந்துச்சுன்றத. ஸோ உங்கள் ஸ்டோரி, உங்களுக்கு நடந்த ஸ்டோரி சொல்லுங்கள். ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் ரியல் ஸ்டோரியாக இருக்குங்க கைஸ், கதை கட்டக்கூடாது. எனக்கு நடந்த 3மே ரியாலிட்டி, ரியலில் நடந்தது, கதையெல்லாம் நிஜம். இந்த 3 சம்பவமே கதையெல்லாம் நிஜம். நான் 2 சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பா சன்ரைஸ் செம சூப்பராக இருக்குது. உண்மை சொன்னா ஏர்லி மார்னிங் ரைடே ஒரு நல்ல இதுதான் கைஸ். சன்ரைஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதானே, ஐ மீன் ப்ராப்பராக விசிபிள் ஆகுதான்னு தெரில. ஆஹா, ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபாக் வர ஆரம்பிச்சிருச்சு மூச்சு காற்று படும் போது. கிளைமேட் நல்லா இருக்குது. இப்போ எனக்கு மதுரையை கம்பேர் பண்ணுவோம், இப்போ இங்கே இது கிளைமேட் பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே வெந்து தண்ணிது காடு, ஏசியா போட்டு உட்காருன்ற மாதிரி இங்கே இருந்துச்சு. ஏன்னா இதே வடிவேல் ஸ்டைலில் சொல்லலாம், அவீதடி மாலா ஏசியை 12ஆம் நம்பரில் வை. சாரி, நம்ம ஸ்டாலின் அங்கிள் சார் அவர் ஸ்டைலில் சொல்லலாம், எரியுதடி மாலா ஏசியை 12ஆம் நம்பரில் வை அப்படின்னு. ஸோ கரெக்டாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு கைஸ். அவ்வளோ சிம்பிளாக ஒரு இது மட்டும் தான் பண்ணேன். ஓகேஷ் சாப்பாடு ஓகேஷாக தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, இதுன்னு சொல்லலை. நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் டைம் ஆகுதுன்றனால நாங்கள் உள்ளே ரெக்கார்ட் பண்ணலை. லைக் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணலை. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு நான் 360 பின்னாடி காமிக்கிறேன். எனக்கு எப்படி சன் வந்து நல்லா பின்னாடி நீ ஏறிடுச்சு. 7 o'clock ஆயிடுச்சு, 7:05 ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக 4:45 கிளம்புனோமா, 2 hours 10-15 minutes ஆயிடுச்சு. இதில் இடையில ஆக்சுவலாக ஒரு இந்த பிரேக் வேறு, டீ காஃபி பிரேக் வேறு. இப்போ இந்த பிரேக்கு லைக் ஒரு 30 minutes நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். 20 to 30 minutes வந்து நம்ம கழிச்சுனா நெருக்கி கழிச்சிக்க வேண்டியதுதான். ஒரு ஓவராலாக நம்ம வந்து 1 hour 45லேருந்து 50 minutes வந்து நம்ம ரைட் பண்ணி வந்துட்டு இருந்தோம். இன்னொரு 40 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக சொல்லணும்னா. ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம மேகமலை போய் சேர்ந்து விடுவோம் கைஸ். மேகமலை இட்ஸ் ஆல்சோ known as தி ஹைவே மவுண்டன் கைஸ். ஒரு இது ஆக்சுவலாக ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பப்ளிக் வந்து அதிகமாக வர மாட்டாங்க. லைக் லிட்டரலி கம்மி. மதுரை கிட்ட இருக்கவங்க போவாங்க வச்சுக்கோங்க அடிக்கடி. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு இன்னுமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியா தான். இப்போ நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் சொல்கிறேன், ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான் கைஸ். ப்ரைவேட்டான டீ எஸ்டேட் தான். ரோட்லேருந்து எல்லாமே ப்ரைவேட்டுக்காக மட்டும்தான், பப்ளிக்கோடதுன்றது கிடையாது. அதனால தான் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நார்மலான ஹோட்டலுமே கிடையாது. ப்ரைவேட்டோட ரெசிடென்சி ஒன்று இருக்குது, கவர்மெண்ட்டோட ஒன்று இருக்குது. ஸோ வந்து 2 ஸ்டே, 2 ஹோட்டலு, 2 பேருக்கு நல்லதான் போட்டின்ற மணிக்கு எல்லாமே வெறும் 2 வச்சுருக்காங்க.
இன்னொன்று முக்கியமானது, நான் பார்த்த யூடியூப்பில் பார்த்ததாகட்டும் சரி, இது பண்ண கேள்விப்பட்டதாகட்டும் சரி, நீங்கள் வந்து அங்கே சாப்பிட்றதுக்கு மத்தியானம் சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்லையே அமௌண்ட் பே பண்ணி என்ன ஃபுட்டு வேணுன்றதை சொல்லிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து தே வில் மேக் தட் ஃபுட்டு. ஸோ இதான் காரணமாக இருக்குது. ஏன்னா அங்கே அதிகமான டூரிசம் இல்லாதனால, டூரிஸ்ட் வராததுனால, ஸோ உங்களுக்கு ஜென்ரலான டூரிசம் பிளேஸ் மாதிரி இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் கொடைக்கானல், ஊட்டி, மற்ற எல்லா இடமும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இருக்கும், எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு 24/7 ரன் ஆகிட்டு இருக்கும். அவங்க இது சமைச்சு வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போனோன்னா கேட்டோன்னா நீங்கள் கேட்குற ஃபுட்டு கிடைக்கும், அதை வந்து இது கொடுப்பாங்கன்னு வைங்க. பட் இங்கே வந்து எப்படின்னா, இங்கே வந்து ப்ரைவேட்டு தானே, உங்களுக்கு டீ எஸ்டேட் தானே. ஸோ இங்கே வந்து டூரிசம்ன்றது கம்மி தான். ஸோ டூரிசம் கம்மினால நம்ம இப்போ எத்தனை பேர் வராங்க என்னன்றதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் நமக்கு தேவையான ஃபுட்டை நம்ம சொல்லிடணும். சொன்னால் அவங்க சமைச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு வாங்க, 1.5 hours கழிச்சு வாங்க, அதை ஃபுட்டை பொறுத்து நம்ம அந்த டயத்துக்கு அப்புறம் அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இப்படி தான் அங்கே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. வியூ பாயிண்ட், நல்ல வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. மகாராஜா மெட்டு, போடிமெட்டுன்ற மணிக்கு போடிமெட், மகாராஜா மெட்டு எல்லாமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அங்கே புலிகளும் யானைகளின் நடமாட்டமும் அதிகமாக இருக்கிறது நம்ம மேகமலையில், இந்த ஹைவே மவுண்டெயினில். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பேரை கேட்டாலே பால்கோவா தான் ஞாபகம் வரும். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் டைகர் ரிசர்வ் இதோட சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்குது கைஸ். ஒரு 3 டைகர் ரிசர்வ் சேர்ந்து இது கனெக்ட் ஆகிருக்கு மேகமலையில் இருக்கிறதுமே சேர்ந்து. ஸோ அதனால தான், அந்த ஒரு ரீசனாக தான் உங்களுக்கு வைல்ட் லைஃபோட ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கிறனால தான் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து கீழே இது இறங்கினோம், இல்லை லேட் நைட்டை தங்குறதுன்னா பிரச்சனை இல்லை. இன்னொன்று வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 o'clock கிட்டேயே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 4 o'clock மேலே எந்த ஒரு வியூ பாயிண்ட்டுமே ஒன்றா இருக்காது. ரிசர்ச் பண்ண வரைக்கும் கிடைச்ச தகவல் ரைட், ஒரு இந்தியன் ஆயில் இருக்குது, ஒரு 2 liters அடிச்சிடுவோம் கைஸ். இல்லை சின்னமனூர் போய் அடிச்சுக்கிறோம். சின்னமனூரில் தான் லாஸ்ட் இது இருக்குது. எப்படி சின்னமனூர்லேருந்து தான் நமக்கு வந்து லெஃப்ட் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ ஒன்ஸ் சின்னமனூர் போயிட்டோம்னா, இன்னும் சின்னமனூர் போகலை, சின்னமனூர் போயிட்டோம்னா அங்கேருந்து அங்கனக்குள்ளே இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் அடிச்சிடுவோம். மேகமலை 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 ரைட்டில் போனால் நல்ல வேலை ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. நீட்டாக முதல்ல என்ன பண்ணுறோம், பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிக்கிறோம். நான் ஒரு 2 லிட்டர் அடிங்கண்ணா. ஆமாம். டீசல் புட் டீசல் அடிச்சு விட்டாரு. நான் ஆல்ரெடி பெட்ரோல் நான் அங்கே மதுரையிலேருந்து 4 லிட்டர் அடிச்சுட்டு வந்தேன். சரி ஏறி இறங்குற வரைக்கும் இருக்கட்டும்.
என்ன நான் அதான் ரேட்டாக பார்த்தேன், என்னடா 89 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். 100 இதுன்னு சொல்லிட்டு டீசலை போட்டுவிட்டு நான் ஆல்ரெடி பெட்ரோல் வேறு கிடந்துக்கு தான். நான் சேஃப்டிக்கேண்டு அடித்தேன் 2 லிட்ரு.